விஜே பார்வதியின் வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் கார்டு குடுத்து வெளியே துரத்தப்பட்ட விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. முந்தானாத்து இரவு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் கார்டன் ஏரியால உட்காந்து மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறது, மைக்கு கேப்சூல தங்களுடைய கைகளை வைத்து மறைத்து கொண்டு பேசுறது அப்படின்னு எல்லை மீறி பல இடங்கள்ல மைக்க கழட்டி வச்சுட்டும் மைக்க மூடிக்கிட்டும் பேசி பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுல கடுப்பான பிக் பாஸ் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த வீடும் தண்டனை அனுபவிக்க போது. பிக் பாஸ் வீட்டில் இதுக்கப்புறம் யாரும் பால் பயன்படுத்த முடியாது, முட்டை பயன்படுத்த முடியாது. பால் பாக்கெட்டு, முட்டை இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்திருந்தாரு. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், இதெல்லாம் கடுமையான தண்டனையா ப்ரோ? முட்டை இல்லாம பால் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? உங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் அனுப்புறேன். போய் 10 நாள் இல்ல, ஒரு நாள் டெய்லி டீ காஃபி குடிச்சு பழக்கப்பட்டவங்க ஒரு நாள் டீ காஃபி இல்லாம இருந்து பாருங்க. எந்த அளவுக்கு டிப்ரெஷன், எந்த அளவுக்கு தலைவலி, எந்த அளவுக்கு மைக்ரேன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ முட்டை கூட இல்லாம இருந்துடலாம், அந்த டீ காஃபி இல்லாம இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது கமருதீன் மற்றும் பார்வதி. நீங்க 2 பேரும் பண்ண தவறுக்கு என்ன மானாவுக்குடா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆத்திரம் நமக்கு விஜே பார்வதி மற்றும் கமருதீன் மேல வரத்தான் செய்கிறது. இதை நியாயப்படுத்துறபடி நீங்க பால் இல்லாம இருக்க மாட்டீங்களா, முட்டை இல்லாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு இந்த கமருதீன் சொல்றான். நான்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றப்ப பால் முட்டை இல்லாம தான் நான் ஒர்க் அவுட் பண்றேன். டேய், நீ தப்பு பண்ண, நீ அனுபவிக்கிறேங்கிறது வேறடா. மற்றவன் ஏன்டா நீ பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும்? நீ பால் இல்லாமல் முட்டை இல்லாமல் இருந்துட்டு போ, மற்றவன் ஏன்டா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கம்மு மாமாவையும் பார்த்து வைக்க தான் வேண்டி இருக்கு. கமருதீன் மற்றும் பார்வதி பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறானுங்க. காலையில் 2 பேரும் எந்திரிச்சு ஜாகிங் போகிறது என்ன, எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன, ஜாகிங் போகும்போது மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓடுறாங்க. சரி, நீ ஓடு, பிரச்சனை இல்லை. மைக்கை மாட்டிட்டு ஓடுறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? சரி, கழட்டி வச்சுட்டு ஓடு. ஆனால் பேசாமல் ஓடணும்ல. நீ பேசிக்கிட்டு ஓடுற அப்படின்னா நீ மைக்கை மாட்டிக்கிட்டு தானே ஓடணும். அமித் உட்காந்து சொல்கிறாரு, மைக்கை மாட்டிட்டு போங்க, மைக்கை மாட்டிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க இந்த கமருதீன் மற்றும் விஜே பார்வதி. அதுக்கப்புறம் கானா வினோத் சொல்கிறார், இந்த மைக்கை மாட்டிட்டு பேசு அப்படின்னு. அப்பையும் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரில. விக்கல்ஸ் விக்ரம் காலையில் வந்து வம்புழுத்திருப்பான் போல இருக்குது கமருதீனை. உங்களால் தான் நாங்கள் வந்து காஃபி டீ இல்லாமல் இருப்போம் அப்படின்னு. இவருக்கு கோவமயிர் வந்துருச்சு. அதை விஜய பார்வதிட்ட சொல்கிறான், நான் கண்டுக்காமல் வந்துட்டேன். டே, நீ தப்பு பண்ணியிருக்கிறடா, அதனால தான்டா அவன் உன்ட்ட கேட்குறான். அவனா பைத்தியமாடா? இதே பார்வதி மட்டும் இந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருந்து வேறவனாவது ஒருத்தனால ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு, பால் முட்டாமல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த விஜே பார்வதி என்ன பண்ணியிருக்கோம்? அதை வச்சு ஒட்டு மொத்தமாக அவனோட கேமை முடிச்சு விட்டுருக்காது. எவனாவது ஒருத்தன் சிக்கி இருந்தால் விஜே பார்வதிட்ட வந்து சிக்கி சின்னாபின்னமாக இருக்க மாட்டான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவளுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியாடா? என்ன எங்களெல்லாம் பார்த்தா என்ன ஈனாவானா கேனப்பைய மாதிரி தெரியுதா? ஏன்டா எந்த தப்பு வேணாலும் பண்ணுவீங்க. அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, தண்டனை கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறி நீங்கள் ரன்னிங் போகும்போது பேசுவீங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம வெறுப்பேத்துறேன்னு சொல்லி விஜே பார்வதி கமருதீனை கட்டி பிடிச்சி காதில் ஏதோ ஓதுது. ஏன்னா அந்த மனுஷன் சொல்கிறாரு, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? திருந்தவே மாட்டிங்களா? எங்கேருந்து வருது இவ்வளோ தைரியம்? விஜேஎஸ்சி வீக்கெண்ட் எபிசோடில் நீங்கள் ஃபைனலிஸ்ட்டாக வந்துடுவீங்க அப்படின்னு கொடுத்த தைரியம், மக்கள் உனக்காக கை தட்டுறாங்கன்ற திமிரு தெனாவட்டு, அதில் இருந்து தான் நீ இந்த மாதிரி எல்லை மீறி போயிட்டுருக்க. வருகிற வாரம் விஜேஎஸ் மட்டும் தக்க செருப்படியை விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கொடுக்கல அப்படின்னா இருக்குது விஜேஎஸ்க்கு. விஜே பார்வதியும் கமருதீனும் யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் ஆடியன்ஸுக்கு மத்தியில் சம்பாரிச்சு வச்ச பேரை கெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸை மதிக்கலை, அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை இல்லை, அதுக்கப்புறம் இந்த ஷோவுக்கும் மரியாதை இல்லை. இது எதுக்குமே மரியாதை இல்லாமல் நீங்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து என்னத்தை புடுங்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறக்க முடியாத உண்மை. விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எந்த விதமான கருணையும் பாரபட்சமும் இன்றி தக்க செருப்படியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ விஜேஎஸ் இந்த வாரம் விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா,
2 பேரையும் நான் அடுத்த வார நாமினேஷனுக்கு டைரக்ட்டா நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா, கமருதீன் மற்றும் விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு மத்தியில நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கண்டெஸ்டன்ட் நாமினேட் பண்றது வேற. ஒரு ஹோஸ்ட்டே நாமினேட் பண்ணி டைரக்ட் நாமினேஷனுக்குள்ள பார்வதியையும், கமருதீனையும் கொண்டு வர்றது அப்படின்றது வேற. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மக்கள் செம்ம காண்டாவாய்ங்க. பார்வதி இல்ல கமருதீன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளில போயிருவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் டோர தொறக்க வேண்டியது. தொறந்து 2 பேரும் பொட்டி சட்டி ஜாமான கட்டிட்டு இப்பயே வெளில போயிடுங்க. நான் வருவேன். பிரேக் முடிச்சுட்டு. அப்ப நீங்க 2 பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளில போயிறணும். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வெளில அனுப்புறது. இது பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருடைய மைக்கையும் கழட்டி வைக்க சொல்லிட்டு, இந்த வீக்கெண்ட் எபிசோட நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு குடுக்குற தண்டனை. நான் ஷோவ முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் போய் கார்டன் ஏரியால உட்காந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி, அடுத்த 2 நாளுக்கு இவங்க 2 பேர்கிட்டயும் யாரும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. இது அடுத்தது. அடுத்தது இவங்க 2 பேரும் அடுத்து 2 நாட்களுக்கு எந்த விதமான டாஸ்க்லையும் பங்கெடுக்க கூடாது. இது தாண்டா நான் குடுக்குற தீர்ப்பு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும் விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் தக்க செருப்படிய குடுத்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு. நீ மைக்க கழட்டி வச்சுட்டு என்ன வேணாலும் திட்டம் போடலாம். யார வேணாலும் கவுக்கலான்னு யோசிக்கலாம். ஆக்சுவலா காதுல நீ ரகசியம் பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. நத்திங் இஸ் பெர்சனல் இன் பிக் பாஸ் ஷோ. நீ லவ் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ அவன்கிட்ட என்ன பேசுறன்றத கேட்கறது எங்களுடைய தார்மீக கடமை. நீ என்ன பிளான் போடுற? என்ன சதி திட்டம் போடுற? இதே மாரி தான் சீசன் 7ல மாயா, பூர்ணிமான்னு 2 பேரு மைக்க கழட்டி வச்சு பேசி சதி திட்டம் போட்டு பிரதீப் ஆண்டனி அப்படின்றவன ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்புறதுக்கு காரணமாக அமைஞ்சதுங்க. அந்த 2ம் அந்த பிக் பாஸ் சீசன் 7ல ஒட்டுமொத்த மக்களாலையும் வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ஸா மாறுனாங்க. அதே மாதிரி தான் கமருதீன் மற்றும் பார்வதி பிக் பாஸ் ஆடியன்ஸால மிகப்பெரிய அளவுல வெறுப்ப சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வதி மற்றும் கமருதீன் இந்த மைக் மேட்டர்ல எல்லை மீறி போனதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தக்க செருப்படியை இவங்க 2 பேருக்கும் குடுத்து நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னப்பா விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாரி டைட்டில் போட்டு வச்சிருந்த. அப்படியே இவனுங்க ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்பி கிழிச்சிட்டாலும், இவங்க பார்வதின்னு ஒரு கேரக்டர நம்பி தான் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு. பார்வதிக்கு குடுத்து அனுப்பிட்டாங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இழுத்து மூடிட்டு, நல்லா இழுத்து பூட்டு போட்டுட்டு ஒரு திண்டுக்கல் பூட்ட போட்டு மணியாடிட்டு போயிற வேண்டியது தான். அப்போ அந்த பொண்ண நம்பி தான் அவனுங்க ஷோ நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு விஷயத்த சத்தியமா அவனுங்க பண்ண போறதில்ல. ஆனா, விஜேஎஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல டைரக்ட் நாமினேஷன் அவங்க கிட்ட 2 நாள் பேசாதீங்க. கார்டன் ஏரியால உட்காந்து என்னுடைய ஷோவ அட்டெண்ட் பண்ணாதீங்க. இது மாரி பலதரப்பட்ட தண்டனைகள விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு குடுக்க முடியும். ஆனா குடுப்பாரா விஜேஎஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. சரி, இந்த வீடியோவ அதிகபட்சமான நபர்களுக்கு ஷேர் பண்ணி விஜேஎஸ் உடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அப்பயாவது நம்ம வீடியோவ பார்த்து, ஓ இந்த பையன் இவ்வளோ தூரம் பாயிண்ட்டா பேசியிருக்கிறான். நம்ம விஜே பார்வதியும் கமருதீனையும் வச்சு செய்வோம் அப்படிங்கிற முடிவ விஜேஎஸ் எடுக்கிறாராங்கிறத பார்ப்போம். சரி, எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in the next video. Bye bye.